Humans are basically three types: extroverts, ambiverts, and finally the most important type, introverts. பேசவே யோசிக்கிற மனிதர்களா இருந்தாலும் உலகத்துல பெருசா சாதிச்ச பல பேர் இன்ட்ரோவர்ட் தான். ஈவன் ஐ வாஸ் ஒன்ஸ் an introvert. கேட்க நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உண்மை. ஸ்கூல் டேஸ்லாம் யோசிச்சு பேசி ரொம்பவே பயந்து பூச்சு சுபாவத்தோட பல இன்செக்யூரிட்டிஸ்களை சுமந்துட்டு இருந்த ஒரு ஆள் தான் நான். அந்த அமைதியான அடக்கொடக்கமான ஒரு பையன்ல இருந்து இப்போ இப்படி ஒரு ஷிஃப்ட் என்னோட கேரக்டர்ல நடந்ததுக்கு எனக்கு தெரியாம பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காரணம் கண்டென்ட் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் நான் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சனா இருந்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 7th 8th படிக்கிற வர நான் வாயே திறக்க மாட்டேன். ஸ்கூல்ல நான் இருக்கிற இடமே தெரியாதுன்னா பாத்துக்கோங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எங்க அம்மாட்ட சொல்ற ஒரு விஷயம்னாலே இதுதான், வாயே திறக்க மாட்டான், அமைதியான பையனா இருக்கான் அப்படின்றது. எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அது மேபி பெருமையா இருந்திருக்கலாம் கேட்கும்போது, ஆனா எனக்கு அது அந்த அளவுக்கு பெருமையை கொடுத்துச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா மோஸ்டா என்னோட இன்ட்ரோவர்ட்னஸ்க்கு காரணமே ஷைனஸ் அண்ட் இன்செக்யூரிட்டின்ற இந்த 2 விஷயங்கள் தான். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க தான், பட் ஸ்டில் அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதனாலே சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணவே பயந்து விட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சுத்தமா ஸ்போர்ட்ஸ் வராது. ஏன்னா ஒழுங்கா விளையாடலைன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக மாட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸுமே வராது. அதே மாதிரி டான்ஸுமே அப்படிதான். நான் ஓரளவுக்கு சுமாரா டான்ஸ் ஆடுவேன். 10ஆம் கிளாஸ் வரைக்குமே அப்படி டான்ஸ் ஆட வரும்ன்றது எனக்கு தெரியாது. அதுக்கு காரணமும் கூச்சம் தான். தப்பானா கலாய்ப்பாங்களோ, பப்ளிக் ஃபியர், இந்த மாதிரி காரணங்களால எதுவுமே ட்ரை பண்ணாம இருந்திருக்கேன். அப்புறமே வந்துட்டு ஒரு டைம் வேற என்னோட ஐடென்டிட்டியா இருந்த ஒரு நல்ல விஷயமே நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன். அதனால அதை வச்சுதான் என்ன ஸ்கூலுக்கு தெரியும். ஆனா போக அதுவுமே டவுன்ல போக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் நான் படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இல்ல. அதனால இருந்த ஐடென்டிட்டியும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தினால வந்துட்டு நானே பல தடவை உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா படிப்பு வரலன்னா ஸ்போர்ட்ஸ்ல சில பேர் நல்லா இருந்தாங்க, சில பேர் அப்படியே உள்டாவா ஸ்போர்ட்ஸ்ல சுமாரு ஆனா படிப்புல டாப்ல இருப்பாங்க. ஆனா நான் வந்துட்டு எதுலையுமே பெஸ்ட்னு இல்ல, படிப்புல ஆவரேஜ், ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டா மைனஸ்னு இருக்கும்போது நமக்குலாம் எதுவுமே வராது போன்னு சொல்லிட்டு நிறைய டைம் சின்ன வயசுல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அண்ட் வீட்லயுமே வந்துட்டு வீட்டுல இந்த சென்ஸ் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு எல்லா விஷயத்திலயும் சின்ன வயசுல இன்செக்யூரிட்டி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது கூட பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த பர்சனை இப்ப வர பார்த்தாலே வெறியாகும். ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வேஸ்ட் தான் போல அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நான் அந்த டைம்ல இருந்தேன். பேசிக்கா இதுதான் அப்ப இருந்த அமைதிக்கான காரணம். அதுக்கப்புறம் 10th 11th எல்லாம் கொஞ்சம் கலகலன்னு பேசுறதா எவால்வ் ஆகிட்டு இருந்தேன். அப்போதான் ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட், விச் இஸ் யூடியூப். நான் காலேஜ்லாம் வந்துட்டு யூடியூபே பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் 11th 12th இருந்தே வந்துட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருப்பேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கும் போது 4 வருஷத்துல மானிட்டைஸ் பண்றோம், அப்புறம் அப்படியே சினிமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் வேற கதை. யூடியூப் வந்துட்டு இட் பேசிக்கலி ஹெல்ப் மீ டு எக்ஸ்பிரஸ் த அன்னோன் சைட் ஆஃப் மை செல்ஃப் டு த வேர்ல்ட். அதனாலதான் எனக்கு வந்துட்டு யூடியூப் ரொம்ப 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 பிடிக்குமே. நேர்ல பேசாத நிறைய விஷயங்கள், நான் இப்படிலாம் பேசுவேன்னா நீ எனக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாமே நான் யூடியூப்ல அவ்வளவு பேசியிருக்கிறேன். நான் அப்போ ஸ்டார்டிங்ல யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, போன்ல மட்டும் நல்லா பேசுறேன், நேர்ல அமைதியா இருக்கீங்க என்னப்பா அப்படின்பாங்க. ஆம்பளைனாலே ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம். இப்போ வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. நான் யூடியூப்லயும் அதே மாதிரி தான் இருப்பேன், நேர்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னோட அந்த அமைதியான வெர்ஷன் ஆஃப் கோகுல மறக்கடிக்க செஞ்சதே யூடியூப் தான். அண்ட் 2வது விஷயம் ஐடென்டிட்டி. இப்ப வரைக்குமே என்னோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பார்த்தாங்கன்னா யூடியூபர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்துட்டு அவங்க சும்மா ஜஸ்ட் another thing ஃபன்னா தான் கூப்பிடுறாங்க. பட் ஸ்டில் இட் gives me a proper identity அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். பிகாஸ் எங்க காலேஜ்லயே வந்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு என்ன பார்த்து மட்டும் யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ள நினைச்சிருப்பேன். மேபி அவங்க கலாய்க்க கூட கூப்பிட்டுருக்கலாம். இருந்தாலுமே வந்துட்டு ஸ்கூல் டைம்லாம் வந்துட்டு ஜஸ்ட் another random guy இருந்துட்டு நீ வந்துட்டு யூடியூபர் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைச்சோன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூடியூபர்னு சொல்லி கூடும்போது அட ஏன்டா நீங்க அப்படின்னு தான் இருப்பேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி கூட எனக்கு கொஞ்சம் நல்லா கூட அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். 3வது விஷயம் பப்ளிக் ஃபியர். இந்த டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கலந்துக்கவே மாட்டேன். பிகாஸ் யாராவது ஏதாவது பார்த்து நம்மளை கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே இருந்தேன் இல்லையா. அந்த பயத்தை ஒழிச்சு கட்டினதுமே யூடியூப் தான். என்ன கதைன்னா, இப்போ ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதுறேன் அப்படின்னா வெளியே வச்சு ஷூட் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு எழுதிடுவேன். ஆனால் அதை எழுதி முடிச்சோடனே என் மண்டையில தோன்றது என்னன்னா, பப்ளிக்ல ஆள்லாம் இருக்குமே,
எப்படி நம்மளால கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியும் அப்படின்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எனக்குன்னு இல்லை, இது நிறைய பேர் எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனா இருந்தாலுமே பப்ளிக்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யோசிக்க தான் செய்வாங்க. பிகாஸ் யாராவது நம்ம நடு ரோட்ல நின்று வீடியோ எடுக்கிறத பார்த்தா நம்மள கிளவுன் நினைச்சிருவாங்களோன்ற பயம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ரன்னிங் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட பப்ளிக் ஃபியரை கொஞ்சம் பிரேக் பண்ணி வெளியே வச்சு வீடியோ ஷூட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன் புதுசா, which is really a greatest achievement for me தான். ஸோ என்னோட வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிறைய இன்செக்யூரிட்டிஸை பிரேக் பண்றதுக்கும் ஐம் நாட் குட் அட் எனிதிங் அப்படின்ற இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதுக்கும் கண்டென்ட் கிரியேஷன் பிளேஸ் an important role in my life நண்பர்களே. Maybe if there any person or any kid watching this video with the same kind of mindset and same kind of insecurities I had once, ஐயோ நமக்கு எதுவுமே வரல, இதை கூட பண்ணதில்லையே அப்படின்லாம் நானே என்னை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நிறைய கூச்சம் பயம் இதெல்லாம் போட்டு நானே என்ன ப்ரெஷர் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இந்த கூச்சம் பயம் இதெல்லாம் தூக்கி போட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. One day you will find your favorite thing and it will give you an identity. It makes you feel so proud, happy and also at the same time you will be successful on doing that.